73 தான், 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, 73 அதிமுக சேர்றாரு. திமுக அவருக்கு என்ன சம்பந்தம்? எப்படி தாய் கழகமாகும் சொல்லுங்க? அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திமுகக்கு அவருக்கு எப்படி தாய் கழகம்? அவருக்கு தாய் கழகம், தந்தை கழகம், மூல கழகம், எல்லா கழகமும் அதிமுக தான். அவருக்கு தாய் கழகம் கிடையாது. அவர் சொல்லலாம், எனக்கு வேற வழி இல்லை நான் போனேன்னு சொன்னா பரவாயில்ல. தாய் கழகத்தில் இணைஞ்சுன்னா அவருக்கு என்ன தாய் கழகம்? இப்போ வைகோ போய் இணைகிறாருன்னா அவரு தாய் கழகம்னு சொல்லலாம். இப்போ நீங்க டிடிவி போய் இணைகிறாருன்னா அவரு தாய் கழகம்னு சொல்லலாம். அதிமுக இணைஞ்சாருன்னா திமுக எப்படிங்க உங்களுக்கு தாய் கழகமாகும்? என்னுடைய தலைவருக்கு தாய் கழகம், எம்ஜிஆருக்கு தாய் கழகம் அப்படின்னு சொன்னார்னா எம்ஜிஆருக்கு தாய் கழகம் எது? அதுதான் வரலாறு தெரியணும் இவங்களுக்கெல்லாம். எம்ஜிஆருக்கு தாய் கழகம் காங்கிரஸ். அப்போ இவர் காங்கிரஸில் தான் போய் இணையணும். இவருடைய தலைவரோட தாய் கழகம்னா எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார், சிவாஜி திமுகவில் இருந்தார், அப்புறம் தான் மாறி வந்தாங்க. புரியுதா? அதனால் இவர் அந்த தாய் கழகன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏதோ பேசணுன்றதுக்காக அவர் பேசிடுறாரு. அவருக்கு வரலாறு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கே தெரியல, அவ்வளோதான். அதனால் அந்த தாய் கழகம்லாம் கிடையாது. இவர் போய் சேர்ந்துட்டார், இவரோட சுயநலத்துக்காக சேர்ந்துட்டார். இப்போது அங்கேயே எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? இப்போ அங்கே தங்க தமிழ் செல்வன் இவருக்கு முன்னாடி போய் சேர்ந்து அங்கே விசுவாசியாக இருக்கார். இப்போ அவர் வெளியே பரவாயில்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார். ஆனால் அவருக்கே அங்கே சிக்கல். நாங்கள் எங்கள் 3 தலைமுறை தியாகம் பண்ணி இன்னைக்கு திமுகவில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பதவி அறுவடை செய்ய வந்துடுவீங்களா லைனா? ஏற்கனவே 35 அமைச்சரில் 8 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்தவங்க. அப்போ திமுகவில் அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த உறுப்பினர்களுக்கு. 3ல் 1 பங்கு அதிமுகலேருந்து வந்தவங்க அங்கே அமைச்சராக இருக்காங்க. அப்போ காலகாலமாக அங்கே உழைச்சவனுக்கு என்ன பேர்? ஏதோ 1-2 அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து வருவாங்க. ஒட்டு மொத்தமாக லீஸுக்கு எடுத்த மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னா அறிவாலயன்ற பேரை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இது என்னடா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிமுக தான், முன்னாள் அதிமுக